சமூக சீர்திருத்தவாதி மருத்துவர் ஐயா அவர்கள் போர்கள் ஓய்வதில்லை என புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தின் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு இங்கே ஏற்புரை ஏற்க இருக்கின்ற சமூக நீதி போராளி, சமூக சீர்திருத்தவாதி, சோஷியல் ரிஃபார்மிஸ்ட் மருத்துவர் ஐயா அவர்களே, இந்த நூலை வெளியிட்ட எங்களுடைய குடும்ப நண்பர், மிக எளிமையான குடும்பத்தில் பிறந்து இன்று லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு கல்வி கொடுத்து கொண்டு பல சீர்திருத்தங்களை செய்து வேலூர் மாவட்டம் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு ஒளியேற்று இருக்கின்ற VIT பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் நிறுவனரும் ஐயா முனைவர் திரு விஸ்வநாதன் அவர்களே, இந்த நூலை பெற்ற உலக புகழ்பெற்ற VGP குழுமத்தின் தலைவர் முனைவர் மரியாதைக்குரிய திரு சந்தோஷம் அவர்களே, நம்ம எல்லாம் அன்போடு வரவேற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் திரு GK மணி அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற முன்னாள் மத்திய இணை அமைச்சர் AK மூர்த்தி அவர்களே, இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் மத்திய இணை அமைச்சர் அரங்க வேல் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், செந்தில் அவர்கள், பால் அவர்கள், அருள், ஜெயபாஸ்கரன் அவர்கள் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்துணை கட்சி நிர்வாகிகள், அமைப்புகளை சார்ந்தவர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாஸ் பணிவான வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன். காரணம், இது எங்களுடைய ஐயா உடைய புத்தக வெளியீட்டு விழா, நூல் வெளியீட்டு விழா. எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த நூலை பற்றி நான் எதுவும் பேசப் போவது கிடையாது. காரணம், நீங்கள் எல்லாம் அதை படித்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இங்கே இருப்பவர்களுக்கு இந்த நூலை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இதற்கு முக்கியமாக ஒருவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். பாவேந்தன் அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையிலே நன்றி சொல்ல வேண்டும். காரணம், இந்த நூலை அவர் தொகுத்து, ஐயா அவர்கள் சொல்ல சொல்ல, அவர் எழுத எழுத அதெல்லாம் தொகுத்து இந்த நூலை உருவாக்கியிருக்கின்றார்கள். இந்த நூலில் இருப்பது எங்களை பொறுத்தவரை வெறும் ஐயா செய்த வெறும் 10% தான். 90% இந்த நூலிலே கிடையாது. அதை பற்றி பேச வேண்டும் என்றால் மணிக்கணக்கில் பேசலாம். நம்முடைய கௌரவ தலைவரை விட்டால் நான் ஒரு நாள் முழுவதும் பேசிக்கிட்டே இருப்பேன். தண்ணி கூட குடிக்காமல் பேசிகிட்டே இருப்பார் அவர். ஏன்னா அவ்வளோ இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ சாதனைகள் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், சமூக சீர்திருத்தவாதி, அவ்வளோதான். சோஷியல் ரிஃபார்மிஸ்ட். இப்படி ஒரு மனிதன் உருவாகுவது மிக மிக அரிது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதன் பிறந்தார், தந்தை பெரியார் அவர்கள். அவரும் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, சோஷியல் ரெவல்யூஷனரின்னு சொல்லலாம், சமூக போராளி என்று சொல்லலாம். அதே குணம் உடைய நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக சீர்திருத்தவாதி. ஏன்னா இந்த சமூக சீர்திருத்தவாதி என்றால் எல்லாமே எல்லாம் ஒன்று சேரும். அது கல்வியிலையா, சுகாதாரத்திலையா, நீர் மேலாண்மையிலையா, விவசாயத்திலையா, சட்டத்திலையா, நம்முடைய வேந்தர் அவர்கள் ஐயா சொன்னது போன்று இன்னும் எத்தனையோ செயல்களை ஐயா செய்ய வேண்டும் என்று வேந்தர் மரியாதைக்குரிய ஐயா விஸ்வநாதன் அவர்கள் கேட்டுக்கொண்டார். நிச்சயமாக இது எல்லாமே உள்ளடங்கியது ஒரு சமூக சீர்திருத்தவாதி. எனக்கு பொறுப்பு வேண்டாம், பதவி வேண்டாம், சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் என் கால்கள் படாது என்று யாராவது சொல்லுவாங்களா? சொல்லி இன்னைக்கு இருக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் இதுக்கு முன்பு. எந்த பொறுப்பும் இல்லாமல், எந்த பதவியும் இல்லாமல்
ஒருத்தர் மகாத்மா காந்தி, அடுத்தது ஜெயபிரகாஷ் நாராயணன், இன்று மருத்துவர் ஐயா அவர்கள். இந்தியாவிலே 3 பேர் தான். தந்தை பெரியார் கூட ஈரோடு மாநகராட்சியிலே தலைவராக இருந்தார். இப்படி மற்ற தலைவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்திருக்கார். ஆனால் ஐயாவை நீங்கள் எல்லாம் ஒரு போராளியாக பார்த்துருப்பீங்க, ஒரு மருத்துவராக பார்த்துருப்பீங்க, ஒரு விவசாயியாக பார்த்துருப்பீங்க, பல கோணங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு எழுத்தாளராக நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஐயா இது வரைக்கும் 19 நூல்களை வெளியிட்டிருக்கின்றார். இது 20வது நூல். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 20 நூல்களை ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார். ஒரு எழுத்தாளர். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சுக்கா மிளகா சமூக நீதி ஒரு நூல். அடுத்தது எங்கே தமிழ். இது முக்கியமான கேள்வி. தமிழ் வச்சு தான் ஆட்சிக்கு வராங்க. ஆனால் எங்கேயும் தமிழ், எதிலும் தமிழ்னு பார்த்தா எங்கேயுமே கிடையாது. அடுத்தது இசையின் இசை. அந்த கோணத்திலையும் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல. பன்னிசை மன்றம் ஒன்று தொடங்கி இன்னைக்கு தமிழ் இசையை இன்று உலக அளவிலே பிரபலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இசை கலைஞர்களை வரவழைச்சிட்டு எங்கே மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, மும்பை எங்கே இருந்தெல்லாம் வர வச்சு அவங்களுக்கு தங்க பதக்கங்கள்லாம் கொடுத்து 2 நாள் காலையிலேருந்து மாலை வரைக்கும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு அந்த இசை நிகழ்ச்சியில் நடத்திட்டு கேட்டுட்டு இருப்பார் ஐயா அவர்கள். ஏன்? தமிழ் இசையை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே. பாட்டாளி சொந்தங்களே என்ற ஒரு நூல். அதன் பிறகு அக்னி அம்புகள். அது பின்னாடி பெரிய கதை நிறைய இருக்குது. இன்னைக்கு தீரன் வரலை. அவர் இருந்தாருன்னா அவரோ, ஏன்னா தொடக்க பயணத்திலேருந்து எவ்வளோ அவருக்கு பக்கத்தில் இருந்து பார்த்துருக்காங்க. அதன் பிறகு என் குரல் ஒரு புத்தகம். கழகத்தின் கதை எல்லாருக்கும் தெரியும், எந்த நிலையில் இருக்குன்னு தெரியும். அது சரிங்க, அரசியல் பேச வேண்டாம்னு நான் பார்க்குறேன். நான் ஒரே தீர்வு தமிழ் ஈழம். நம்முடைய கௌரவ தலைவர் அவர்கள் ஏதோ ஏன்னா அவர் விட்டு நிறைய பேசிட்டு இருப்பார். ஈழத்தை பற்றி, தமிழ் ஈழத்தை பற்றி, ஐயாவுக்கு தமிழ் ஈழம் என்று சொன்னால் அதில் குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம் பேசலாம். பேசுறதுனா நான் சொல்றதுன்னா சும்மா இவர்களெல்லாம் இல்லை, என்னென்ன சம்பவம் நடந்தது. நான் உலகத்தில் எங்கே போனாலும் இலங்கை தமிழர்கள் எங்கே என்னை பார்த்தாலும் முதல் என் கையை பிடிச்சி முதல் கேள்வி கேட்கறது, ஐயா நல்லா இருக்காருங்க. அவ்வளோ சந்தோஷமாக கேட்பாங்க. எங்கே போனாலும் முதல் கேள்வி எங்களுக்கு அவர் மட்டும்தாங்க உண்மையாக உழைச்சிட்டு இருக்கிறார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எப்படி இன்வெர்டட் காமர்ஸில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். எந்த எதிர்பார்ப்புன்னா என்ன? மற்றவங்களாம் அது வியாபாரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா அது ஒரு போராட்டமாக பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ கேட்குறப்பெல்லாம் நல்லா இருக்கார், அவர் நல்லா இருக்கணுங்க. அப்படி எவ்வளோ நடந்திருக்குது. இங்கே நடந்த போராட்டம் மட்டும் கிடையாது, இது இல்லாமல் எவ்வளோ நடந்திருக்குது. அதில் அடுத்தது மக்களை காக்கும் மது விலக்கு. மக்களை காக்க மது விலக்கு. இதை பற்றி பேசணும்னா மணி கணக்கெல்லாம் கிடையாது, நாள் கணக்கு பேசணும். நாள் கணக்கு பேசணும். அவர் செய்த மது விலக்குக்காக, மது ஒழிப்புக்காக, மது விலக்கு மது ஒழிப்புக்காக இன்னைக்கு இந்தியாவிலே அவரை போன்று யாரும் செய்தது கிடையாது. தொடர்ந்து இன்னும் செஞ்சுட்டு இருக்கிறார், இன்னும் செய்துட்டு இருக்கிறார். அவர் மட்டும் இதை கொண்டு வரல, இந்த போராட்டத்தை கொண்டு வரலன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இதை ஏற்றிருக்க மாட்டாங்க. கொள்கை ரீதியில இன்னைக்கு ஏற்றுட்டு இருக்காங்க. நாங்களும் மது விலக்கு ஆதரவு கொடுக்கிறோம், கொள்கை ரீதியில ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று இந்த இங்கே இருக்கிற கழகங்கள் எல்லாம் ஏற்றுட்டு இருக்கிறாங்க, பேரளவில் ஏற்றுட்டு இருக்கிறாங்க. அது போதுமானது கிடையாது. சமீபத்தில் சொல்லணும், என்னுடைய குமரி அனந்தன் ஐயா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறாரு. அப்பொழுது அவங்களுடைய மகள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அவங்க அந்த அம்மா அப்போ ஆளுநர், தெலுங்கானா ஆளுநராக இருந்தாங்க. அவங்க போய் அவங்க அப்பாவை பார்க்க போகிறாங்க மருத்துவமனையில். அவங்களுக்கு அன்றைக்கி பிறந்த நாள். நான் அவங்க கைபேசியில் கூப்பிட்றேன் அவங்கள, உங்களை வாழ்த்தணும்னு சொன்ன உடனே அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு யாருன்னு கேட்டார். இல்லை அன்புமணி பேசுகிறாருன்னு என்கிட்ட கொடுன்னு சொன்னார். கொடுத்துட்டு ஐயா நல்லா இருக்கீங்க, அவர் கேட்குறார், ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயோ ஐயா நீங்கள் எப்படி இருக்கீங்க? இல்லை நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எனக்கு ஒன்றே ஒன்று பண்ணணும்,
எப்படியாவது இந்த மதுவை ஒழிச்சிடுங்க ஐயா, ஐயா கிட்ட சொல்லுங்க ஐயா. எப்படி மருத்துவமனையில் அவருக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஃபோனை வாங்கி அவங்க பொண்ணுகிட்ட இருந்து ஃபோனை வாங்கி ஐயா கிட்ட சொல்லுங்க எப்படியாவது மதுவை ஒழிச்சிடுங்கன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, இன்னைக்கு இவங்கெல்லாம் ஐயாவை எப்படி நடத்தணும் ஐயாவை? சமீபத்தில் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்ப்பீங்க, ஒருத்தர் வருவார், போதை உங்களுக்கு கேடு, அதையெல்லாம் நீங்கள் ஒழிக்கணும், தவிர்க்கணும், இதெல்லாம் ஒருத்தர் தொலைக்காட்சியில் பேசியிருக்கு பார்த்தீங்களா? அதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு கொதிக்கும். என்னடா பேசுறாரு இவர்? ஒரு கையெழுத்து போட்டால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம், ஒரே கையெழுத்து போட்டால் முடிச்சிடலாம் எல்லாத்தையும். அதை விட்டுட்டாரு. போதை உங்களுக்கு கேடு இதெல்லாம் பேசுறதுலாம் எங்க எல்லாம் நம்ம தான் என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது எழுக தமிழ்நாடு, எழுந்த மாதிரிலாம் தெரியல, அப்பப்போ எழுதுவோம், அப்படியே மறுபடி தூங்கிட்டு இருக்கிறோம். எலெக்ஷன் வந்ததுன்னா 200-300 கொடுத்தா சந்தோஷமா ஆயிடும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து. அடுத்தது நதிநீர் பிரச்சனைக்கு நான் விரும்பும் தீர்வு. என்ஜினியரால கூட அந்த தீர்வுலாம் கொண்டு வர முடியாது, எங்கள் ஐயாவால கொண்டு வர முடியும். ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்துருக்காரு, எங்கேயே போயிருக்காரு, எல்லாம் எவ்வளோ தீர்வுகள் எங்ககிட்ட இருக்கு. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். எங்களுக்கு ஆதங்கம், ஆசை இல்லை, ஆதங்கம். அதிகாரம் மட்டும் இருந்ததுன்னா போதும். அதுவும் அதிகாரம்னா என்ன, ஒரு 6 மாதம் அதிகாரம் இருந்ததுன்னா போதும், எவ்வளோ நடைமுறைப்படுத்தலாம். நம்முடைய ஐயா விஸ்வநாதன் அவர்கள் சொன்னது போன்ற கோதாவரி காவிரி மட்டுமில்லை, இங்க இருக்கின்ற நதிநீர் எப்படி செய்யணும், ஒவ்வொரு நதியை பற்றி எங்களுக்கெல்லாம் நாங்கள் PhD படிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் எத்தனை நதிகள், எத்தனை ஆறுகள், எத்தனை குட்டைகள், ஓடைகள் எப்படி இணைக்கணும், எங்கேருந்து மழை எவ்வளோ வருது, எல்லாமே நாங்கள் PhD படிச்சிருக்கோம். எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும். நாங்கள் நேரடியாக நாங்கள் இப்போ பார்த்துருக்குறோம். அடுத்தது சமூக நீதியும் தமிழும் என் உயிர் மூச்சு. இதுதான் ஐயாவுடைய அடித்தளம். சமூக நீதி. இன்னைக்கு இந்தியாவிலே சமூக நீதி என்ற வார்த்தைக்கு மறு அர்த்தம் மறுத்துற ஐயா. அதில் யாரும் மறுக்க முடியாது, யாராலும் மறுக்க முடியாது. ஏன்னா அதுதான் ஐயாவுடைய உள் கொள்கை, அடித்தள கொள்கையை. சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் எவ்ரிபடி. ஒரு சமுதாயத்து மட்டுமல்ல, எல்லா சமுதாயத்திற்கும். இந்த நூலை படித்தாலே இப்போ தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இதை நான் சொல்கிறேன், இந்த நூலில் வெறும் 10 விழுக்காடு தான் இருக்கு. அடுத்தது கேட்டது நீதி, கிடைத்தது சிறை. ஐயாவுக்கு ஒரு ஆசை இருக்குது, அது சொல்லுவாரான்னு தெரியல, எல்லாம் எதுவும் பார்த்துட்டேன். ஏன்னா எனக்கு போராட்டம் 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 எவ்வளோ சம்பவங்கள். நான் 87 ஒரு வாரம் சாலை மறியல். அப்போ ஐயாவை கைது பண்ணுறாங்க. நான் அப்போது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 2வது வருஷம் படிச்சுட்டு இருக்கிறேன், செகண்ட் இயர் MBBS படிச்சுட்டு இருக்கிறேன். சென்னை மருத்துவக் கல்லூரி எங்கே இருக்குன்னா ஜெயில் பக்கத்தில் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். MMC இந்த பக்கம் இருக்குது, அப்புறம் ஒரு ரோடு வருது, அப்புறம் சாலை வரும், அந்த பக்கம் சென்ட்ரல் ஜெயில். அங்கே காலேஜ் முடிச்சுட்டு 4 மணிக்கு காலேஜ் முடிச்சோடனே நான் நேராக நடந்து போவேன். அங்கே போய் அப்புறம் டோக்கன் கொடுப்போம் வெளியில், அப்புறம் அவங்க உட்காந்துட்டு இருக்கணும் வெளியில், அங்கே பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்க. எனக்கு கடலாம் கலங்கும் பார்த்த உடனே. ஆனால் ஐயா வந்து சிரிச்சிட்டு தான் வருவார். நான் நல்லா இருக்கிறேன். எங்களுக்குலாம் அவ்வளோ அழுகையாக வரும். அது மட்டும் இல்லை, எங்கள் காலேஜில் உங்கள் அப்பா ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு, ஜெயிலில் இருக்கிறாரு அப்படிலாம் சக மாணவர்கள்லாம் பேசுகிறப்பெல்லாம் மனசெல்லாம் அவ்வளோ வலிக்கும் எங்களுக்கெல்லாம். எவ்வளோ அவமானம் பட்டிருக்கிறார் ஐயா, எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ வருத்தங்கள். அவர் எதுவும் வெளியில் சொல்ல மாட்டார். நாங்கள் கூட இருந்து இங்கே இருக்கிறதா எங்களுக்கு தெரியும், எங்கள் அம்மாவுக்கு தெரியும். அதெல்லாம் என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க, மரவெட்டி, குடிசை கொளுத்தி, இப்படி அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறப்போ எவ்வளோ வலிக்கும் மனசெல்லாம். இவ்வளோ செஞ்சிருக்கிறாரே ஒரு மனுஷன், யாராவது செய்ய முடியுமா? இனி யாராவது செய்ய முடியுமா? இல்லையா?
100 வினாக்கள் 100 விடைகள் ஒரு புத்தகம். தமிழகத்தின் உயிர் நாடி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. தத்தளிக்கும் கல்வி, இதுதான் நம்முடைய வேந்தர் அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறார். தத்தளிக்கும் கல்வி எப்படி இருக்கணும்? ஐயாவுடைய நோக்கம் கல்வினா சுகமான கல்வி. சுகமான கல்வினா நல்ல சந்தோஷமா குழந்தைங்க போய் பள்ளிக்கூடம் போடும். கட்டணமில்லா கல்வி, சுமையில்லா கல்வி. மூட்டை தூக்கிட்டு போகக்கூடாது, அது புத்தகத்தை மூட்டை தூக்கிட்டு போகக்கூடாது. இப்படியெல்லாம் இலவச கல்வி, இப்படியெல்லாம் ஒரு கல்வி கொடுக்கணும்னு எப்போ இது சொன்னது? எப்போ? 40 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது. ஆனால் இன்னுமே நிறைவேற முடியலையே, நிறைவேறலையே. பண்பாட்டு சீரழிவுகள், பண்பாட்டு சீரழிவுகள்லாம் இப்போ நம்ம தெரிஞ்சு போச்சு என்னென்ன இருக்கு. அமெரிக்காவில் நடக்கிறது நம்ம இங்கே நடக்கிறோம். வேலண்டைன்ஸ் டே அங்கே போனால் உடனே இங்கே வேலண்டைன்ஸ் டேல அதுதான் கொண்டாடுறோம். நம்ம பொங்கல் கொண்டாடுறது இல்லை. நேற்று திருவண்ணாமலை போயிட்டு வந்த வர வழியில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் அந்த தீபத்தை ஏற்றி வச்சிருக்காங்க வீட்டிலலாம். அவ்வளோ சந்தோஷமா இருந்தது எனக்கு உண்மையிலே. எங்கே பார்த்தாலும் எங்கடா நான் கேட்டுருது என்னோட கூட வந்திருக்கலாம், என்ன பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. எங்கே பார்த்தாலும் வீட்டுக்கு வெளியில், கடையில், மேலே, வாசலில் எங்கே பார்த்தாலும் அப்படியே தீபத்தை ஏற்றி வச்சிருக்கிறாங்கன்னா இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம். இதை காப்பாற்றுவது தான் நம்முடைய பெருமை. தமிழன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நம்முடைய மொழி உலகத்திலே பழமையான மொழி. ஆனால் இன்னைக்கு யாராவது தமிழ் பேசிட்டு இருக்காங்களா? தமிழ் இருக்கா தமிழ்நாட்டில்? அடுத்தது சமூகம், சில பதிவுகள் ஒரு புத்தகத்தை நூலை எழுதியிருக்கிறாரு. தமிழகம் எங்கே போகிறது, இது போன்ற ஒரு 19 நூல்களை ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார். இந்த நூல் 20வது நூல். போர்கள் ஓய்வதில்லை. இந்த நூலில் எவ்வளோ சாதனைகள் இருக்கு. நான் கேட்குறேன், இன்னைக்கு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வேற எந்த கட்சியும் இந்த நூலில் இருக்கிற ஏதாவது ஒரு சாதனை இவங்க யாராவது பண்ணியிருக்காங்களா? ஒரு சாதனை நான் கேட்குறேன். எந்த துறையில, எந்த துறையில? ஏன்னா அதை பற்றி தெரியாது அவங்களுக்கு. கேட்டால் இந்த மாடல் அந்த மாடல்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எந்த மாடலும் கிடையாது. இப்போ எம்பாசிடர் மாடல். ஆனால் சரி, அது உள்ள நான் போகல. நான் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா அவங்க வாழ்க்கை மாறிடுமா? முடிஞ்சு போச்சு அவங்க வாழ்க்கை, அப்படி சந்தோஷமா ஆயிடுவாங்களா? அதுதான் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயா சொல்லி நம்ம 108 ஆம்புலன்ஸ் விட்டு இருக்கிறோம் இந்தியா முழுவதும். இதனால கோடிக்கணக்கான உயிரை காப்பாற்றுறோம். அந்த உயிரில் எத்தனை முக்கியமான யாருன்னா பெண்களை காப்பாற்றி இருக்கிறோம். பேரு காலத்தில் என்ன அமைச்சரா ஐயா ஆக்கினாரு, டெல்லிக்கு அனுப்பிச்சாரு. அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? அமைச்சரானதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட கேட்குறேன், அப்பா என்ன பண்ணணும்? ஒன்றுமே ஒரு சிந்தனை, ஒரு நொடி கூட யோசிக்கல. ஜனாதிபதிக்கு கிடைக்கின்ற வைத்திய வசதி சாதாரண குப்பஞ்சுப்ப முனியனுக்கு கிடைக்கணும், அதுக்கு நீ என்ன பண்ணுவியோ பெய்யும். அடுத்த நாள் நான் பிரதமரை பார்க்குறேன், மன்மோகன் சிங், அன்றைக்கு பிரதமர் மன்மோகன் சிங் பார்க்குறேன். அவர்கிட்ட கேட்டேன், சார் வாட் ஷுட் ஐ டூ? அவரும் இதெல்லாம் சொல்கிறார். நான் சின்ன வயசில் நான் கிராமத்தில் இருந்தேன், எனக்கு மருத்துவ வசதி இல்லை, இன்னைக்கு எனக்கு கண் பார்வை போனது காரணம் அதுதான். நீ கிராமத்தில் மருத்துவத்தை நீ கொண்டு வரணும். அதே 2 பேருக்கும் அதே யோசனைகள் தான். பிறகு அதெல்லாம் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தோம். அதெல்லாம் பல மாற்றங்கள் கொண்டு, இதுதான் திட்டங்கள், இதுதான் மக்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற திட்டங்கள், இதுதான் உண்மையான திட்டங்கள். 1000 ரூபாய் நான் கொடுத்துட்டேன், 1500 ரூபா கொடுத்துட்டேன், 2000 ரூபா கொடுத்து உங்க காசா கொடுத்தீங்க? சரி, எங்க காசு, அரசாங்கம் காசு, நாங்க வரி கட்டின பணம். அது அவங்களோட வாழ்க்கையோட உயர்ந்துடுச்சா? ஐயா சொல்றது என்ன? கடைய முடியா பெண்கள் சந்தோஷமா இருப்பாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாம இருக்கும், போதைய ஒழிங்க, இந்த பசங்க பிள்ளைங்கள்லாம் நல்ல எதிர்காலம் இருக்கும், விவசாயத்தை பெருகுங்க, தமிழ்நாடு வளமா இருக்கும், விவசாய நிலத்தை காப்பாத்துங்க, நம்ம எதிர்காலம் சந்தோஷமா இருக்கும், நீர் மேலாண்மைக்கு அதுல முக்கியத்துவம் கொடுங்க, பணத்தை அதுல நிதி அதுல போடுங்க, அடுத்த 200 ஆண்டுகள் தமிழக இளைஞர்களும் தமிழக மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க, தண்ணி பிரச்சனை இல்லாம இருப்பாங்க. இதுதான் திட்டங்கள், இதுதான், இதுல தான் முக்கியமா ஈடுபடணும்னு எவ்வளோ சொல்லியும். இப்போ ஏகே மூர்த்தியை பத்தி சொல்லியிருக்கிறாங்க அந்த புத்தகத்துல.
ஒரு முறை 98 அப்போதான் நம்ம மத்தியில் சேர்றோம் அமைச்சரா. அப்போ யாருக்கு அமைச்சர்னு கேட்குறாங்க. யார் கொடுத்தாரு ஐயா அமைச்சர் பதவி? தலித் எழில்மலை. தலித் எழில்மலை. ஆனால் கேட்டால் இது ஜாதி கட்சி, இது வன்னியர் கட்சி. ஐயா யாருன்னா ஜாதி, ஒரு ஜாதி தலைவர். அதே மாதிரி தான், அதே போன்று தான் அண்ணல் அம்பேத்கரையும் கொண்டு வந்துட்டாங்க. அண்ணல் அம்பேத்கர் என்பவர் தேசிய தலைவர், பன்முகத்தன்மை உள்ள தலைவர், தேசிய தலைவர். மகாத்மா காந்தி எப்படி ஒரு தேசிய தலைவரோ, மகாத்மா காந்தி உலக தலைவர் அவர். இதே போன்ற ஒரு தேசிய தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் அவரை ஏதோ பட்டியலின தலைவராக கொண்டு வந்த தோற்றத்தை உருவாக்கி அது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதே போன்றதான் ஐயாவையும் இன்னைக்கு. ஐயா இன்று ஒரு தேசிய தலைவர், தேசிய அளவில் சீர்திருத்தங்கள், சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வந்த தலைவர். ஆனா இன்னைக்கு ஐயா என்னன்னா ஜாதி 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 ஜாதி. எல்லா ஜாதிக்கும், எல்லா மதத்திற்கும், எல்லா இனத்திற்கும், தமிழ் ஈழத்திற்கும், தமிழர்களுக்கு, உலக தமிழர்களுக்கு எவ்வளோ மாற்றங்கள் கொண்டு வந்த ஒரு தலைவர். அவரை கொச்சைப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, இப்படிதான் இருப்பார், அப்படித்தான் இருப்பார். எதுக்கு? அரசியல் ஆதாயத்திற்காக, அரசியல் ஆதாயத்திற்காக. ஐயாவை சிறுமப்படுத்தணும் அவங்களோட நோக்கம். வளரக்கூடாது, கட்சி வளரக்கூடாது, இந்த இயக்கம் வளரக்கூடாது. சரி, நீங்க பண்றீங்களா, ஆட்சி பண்றீங்க, என்ன செய்யறீங்க? என்ன செய்யறீங்க? ஒரு தலித் எழில்மலைக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கிறாரு. இதுவே நினைச்சு பாருங்க. அப்போ இதுவே எவ்வளவு ஒரு சமூக சீர்திருத்தவாதின்னு அப்போ நினைச்சு பார்க்கணும் நீங்க. அப்போ 98 நடந்தது. நானும் ஐயாவும் போறோம், கார்ல போறோம். எதுல? டாக்ஸியில போறோம். ரோட்ல போயிட்டு இருக்கோம். பார்த்தா முன்னாடி திடீர்னு எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போகுது. எது? ஒரு பெரிய அம்பாசிடர். பார்த்தா ஒய் 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 சவுண்டு, சைரன். முன்னாடி ஒரு வண்டி, பின்னாடி ஒரு வண்டி போகுது. அப்புறம் பார்த்தா தலித் எழில்மலை உள்ள வந்துட்டு இருக்காரு. நானும் ஐயவன் டாக்ஸியில் போயிட்டு இருக்கோம். அப்புறம் நான் சொல்றேன், அப்பா 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 ஒரு தலித் மந்திரி போறாருப்பா. அவ்வளோ சந்தோஷப்பட்டார் ஐயா. அப்போ அவ்வளோ சந்தோஷப்பட்டார். நான் கேட்குறேன், நான் இப்போ சொன்னேன், இப்போ எனக்கு ஒரு ஆதங்கம். நீங்கள் அந்த வண்டியில் போயிருக்கணும். என்ன கூட ஆதங்கம் அது. நீங்கள் அந்த வண்டியில் போயிருக்கணும். அதெல்லாம் பேசாது. நான் தான் சொல்லிட்டேன்ல. பர் நம்ம அமைச்சர் போகிறது, டெல்லி ரோட்டில் நம்ம அமைச்சர் போகிறது எவ்வளோ சந்தோஷம் எனக்குன்னு அவர் மனசார சொல்கிறாரு. அதுதான் ஐயா, அதுதான் ஐயா. வேற யாராவது இப்படி இருப்பாங்களா? வேற யாராவது இருப்பாங்களா? இல்லை. எங்கள் வீட்டிலலாம் யாரும் தங்க மாட்டார். நான் ஏகேஎம் அமைச்சராக இருந்தேன், நான் அமைச்சரோ, வேலு அரங்கவேலு, எங்கள் வீட்டுக்கெல்லாம் எங்கேயுமே தங்க மாட்டார். அவர் ஹோட்டலில் தமிழ்நாடு அவர் தான் தங்கிட்டு இருப்பார். அவ்வளோதான். வருவார், சாதாரணமாக இருப்பார். அங்கே டாக்ஸியில் போவார், அங்கே வண்டியிலோட ஏற மாட்டார். இப்படி ஒரு எளிமையான ஒரு தலைவர் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. தமிழ் சமுதாயத்தை கிடைச்சிருக்கு, இந்தியாவுக்கு கிடைச்சிருக்குது. அதனால தான் அவரை இந்தியாவில் உள்ள இந்நாள் பிரதமரும் முன்னாள் பிரதமர்கள்லாம் அவருக்கு மரியாதை கொடுத்ததா தான். அந்த மரியாதை எத்தனை பேர் கிடைக்குது? மரியாதை வாங்கிறது கிடையாது, அவங்க கொடுக்கறது. ராஜீவ் காந்தி காலத்திலையும் அவர் எத்தனையோ பிரதமர், சந்திரசேகரை தவிர மற்ற எத்தனையோ பிரதமர், ராஜீவ் காந்தி பார்த்தார். அதன் பிறகு விபி சிங், அவ்வளோ நண்பர்கள், இருவரும் நண்பர்கள். அப்புறம் நரசிம்மராவை பார்த்தாரு. அதன் பிறகு தேவகவுடாவை பார்த்தாரு. சந்திரசேகர் மட்டும் அது கொஞ்சம் குறுகிய காலத்தில் தான் இருந்தார் அவர். அதுபோல் வாஜ்பாய் சொல்லவே வேண்டாம். வாஜ்பாய் ஒரு முறை கேட்குறாரு, ஐயா ஐயா ஃபோனில் எடுத்தாருனாலும் உடனே லைனுக்கு வந்துடுவார் வாஜ்பாய் பிரதமர். அப்போ பிரதமராக இருந்த நேரத்தில் யாராவது அப்படி பண்ணுவாங்களா? எந்த பிரதமராவது? அவங்க அவங்க பிரதமர் ஆஃபீஸில் இருந்தும் சார் 1 minute ப்ளீஸ் ஹோல்ட் த லைன்னு சொல்லுவாங்க. இப்போ பிரதமர்லாம் பேசணுன்னா ஃபோன் பண்ணுன்னா ஓகே சார் தேங்க்யூ வில் கெட் பேக், திரும்பி கூப்பிடணும். 1 நாள் 2 நாள் ஆகும். அப்போது சார் லைனில் இருங்க சொல்லி அடுத்த 1 நிமிஷத்தில் அவர் வருவார். சார் அப்படின்னு சொல்லுவார் வாஜ்பாய். அவர் நினச்சி பாருங்க, ஒரு இந்தியாவுடைய பிரதமர் ஐயா ஃபோன் பண்ண அடுத்த அப்படியே கனெக்ட் பண்ணி அப்படியே எடுப்பார். நான் சார் ஐ வாண்ட் டு see you, meet you, ப்ளீஸ் கம்.
அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாரு, ஐயாவை கேட்பார், நீங்க எப்ப வரீங்கன்னு கேட்பார். நானும் அப்பப்போ நான் அப்படியே கொஞ்சம் கொட்டிட்டு போயிடுவேன் ஐயா கூட போறப்பெல்லாம். அங்கே போன உடனே இப்போ மணி கணக்கில் பேசிட்டு உடனே ஐயா வந்து, சார் யூ ஆர் வெரி பிஸி, நான் கிளம்புறேன்னா, நோ 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 நாட் அட் ஆல் ஃபார் யூ, நத்திங், ஐம் நாட். அவ்வளோ சந்தோஷமாக வருவார். நான் கிளம்புறேன்னு சொல்லுன்னா எங்களை வழி அனுப்புறதுக்கு வெளியில் வரைக்கும் வருவார். சார் ப்ளீஸ் சார் யூ சிட் டவுன்னு சொல்லுவார். ஐயா சொல்லுவார், இன்னொன்று நான் ஐ வில் கம்னு வெளியில் அங்கே வாசலில் எங்கள் காரில் ஏறி நாங்கள் 2 பேரும் உட்காருவோம். இங்கே நின்றுட்டு இருப்பார் வாஜ்பாய், பிரதமர், இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் நின்றுட்டு இருப்பார் அங்கே. நாங்கள் போய் திரும்புகிற வரைக்கும் நான் திரும்பி பார்ப்பேன், வேணுமே பார்ப்பேன், நின்றுட்டு இருப்பார் இங்கே. அந்த பக்கம் போனோன்னா அப்படிதான் உள்ளே போவார். அதுதான் ஐயா, அதுதான் ஐயா. அதன் பிறகு மன்மோகன் சிங் பற்றி உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஐயா மீது அவ்வளோ பாசம், அவ்வளோ எத்தனையோ முறை சந்திச்சு. ஆனால் ஒரு முறை கூட ஐயாக்காக தனிப்பட்ட முறையிலையோ எங்களுக்காகவோ எதுவும் கிடையாது. இந்த சமூகத்திற்காக, தமிழ் சமூகத்துக்காக, இந்தியாவுக்காக ஒவ்வொரு கோரிக்கையும் எடுத்தது. அந்த யூபிஏ மீட்டிங்ல சந்திச்சது, சோனியா காந்தி அம்மையாரை பார்க்கறதுலாம் இதுதான் தமிழ்நாட்டு பிரச்சனை, இந்தியா பிரச்சனை, சமூக நீதி, இடஒதுக்கீடு. எப்படி இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர் ஐயா என்று நம்ம இன்னைக்குடைய பிரதமர் மோடி அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார். ஐயா பார்த்தாலும் கட்டி பிடிச்சோ. ஏன்? ஐயாவுடைய சிம்பிளிசிட்டி, எளிமை. ஒரு முறை சொல்லியிருக்க, வாஜ்பாய் ஐயா பார்க்கணும்னு சொன்னார். ஐயா வந்து வாஜ்பாய் முன்னாள் பிரதமர் பார்க்கணும்னு சொன்ன, ப்ளீஸ் கம் டு பார்லிமெண்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டார். அப்புறம் ஐயா சொன்னார், சார் ஐ ப்ராமிஸ்ட் ஐ வில் நாட் என்டர் தி அசம்பிளி ஆஃப் த பார்லிமெண்ட். நான் சத்தியம் பண்ணிட்டேன், நான் அசம்பிளி பார்லிமெண்ட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன்னு சொன்னோன்னே அவருக்கு அவ்வளோ, அப்படியா, ஓ ஓகே, நோ ப்ளீஸ் வெயிட், ஐ வில் கம், ஐ வில் மீட் யூ இன் 7 RCR ரேஸ் கோர்ஸ் ரோடு, அவருடைய வீடு, ½ an hour ப்ளீஸ் கம் தேர்னு பார்லிமெண்ட்டில் இருந்த வாஜ்பாய் அவர்கள் இதற்காக நேரடியாக அவர் வீட்டுக்கு போய் ஐயாவை 1/2 மணி நேரம் சந்திச்சுட்டு மீண்டும் வாஜ்பாய் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போகிறார். இது போன்ற எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. ஏன்? ஏன்னா ஐயாவை பற்றி அவங்க எண்ணத்தில் அவ்வளோ மரியாதை. காரணம் அவரோட சமூக சீர்திருத்தவாதி. ராஜேஷ் பைலட் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா அவர் பிரதமராக இருந்திருக்கலாம். அப்போ அப்படிப்பட்டவர் இன்னைக்கு ஐயாவை இந்தியாவில் உள்ள அனைத்து ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களின் தலைவர் என்று ஒரு பட்டம் ஐயாவை கொடுத்துருக்கலாம். அப்போ கொடுத்தார். டெல்லியில் இப்போ அந்த தலைவர்கள்லாம் இல்லை. இப்போ ராம்விலாஸ் பாஸ்வான் அவர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர். ஆனால் ஐயா மீது அவ்வளோ பாசம், அவ்வளோ சரத் யாதவ், முலாயம் சிங் யாதவ், லாலு இப்போ இருக்கிறார். அவர் தலைவர்கள்லாம் ஐயா போனான்னா உடனே வந்துடுவாங்க, ஐயா பார்க்க வந்துடுவாங்க. அப்படிப்பட்டவரை இன்னைக்கு ஒருத்தர் வந்து வேலை இல்லை அவருக்குன்னு சொல்றாரு. சரி, நான் அதுக்குள்ள போல. இன்னைக்கு எல்லா சமுதாயத்திற்காக இன்னைக்கு ஐயா ஒரு போராளி. எல்லா சமுதாயத்திற்கும். ஆனால் ஐயா கடைசியில் பேர் என்னன்னா, அது ஒரு ஜாதி கட்சி, இது அந்நியர் கட்சி. இது வேண்டுமென்று தொடர்ந்து திணிக்கப்பட்டு எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு. எவ்வளோ எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு வருத்தம், கஷ்டம். எனக்கு கஷ்டம்னா என்ன? வருத்தம். கஷ்டம் வேற, வருத்தம். இவ்வளோ செஞ்சிருக்கிற ஒரு மனுஷனை இன்னைக்கு ஒரு அங்கீகாரம், என்ன அங்கீகாரம் கொடுக்கணும்? விருது கொடுக்கணுமா? அவர் வேண்டான்னு சொல்றாரு. அவர் கேட்கறது என்ன? இந்த மக்கள் நல்லா இருக்கணும், தமிழ் சமுதாயம் நல்லா இருக்கும், அதுதான் கேட்கிறா தவிர அவர் தனிப்பட்ட முறையில் என்ன கேட்க போறாரா? இல்லை. சமூக நீதி பற்றி பேசுறீங்க, மீட்டிங் போட்டு மேடை போட்டு பேசுறீங்க, சமூக நீதி நிலைநாட்டுங்க, நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்றாரு. அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அவருடைய எண்ணம் சொல்றாருல, கடைசி வரைக்கும் குச்சி வச்சுக்கிட்டு ஊண்டிட்டு கூட நான் இந்த ஊமை மக்கள், அதான் ஊமை மக்கள் தான் இதெல்லாம், ஊமை ஜனங்களுக்கு நான் ஒரு போராளியாக இருப்பேன். ஊமை மட்டும் இல்லை, இந்த மக்கள்
கேட்காது. இல்லைன்னா ஐயா சொல்றது என்னைக்கோ கேட்டு இருக்குமே காதலை கேட்டு இருந்துன்னா நேரம் எவ்வளோ சீர்திருத்தங்கள் செஞ்சிருக்கலாமே. ஐயா விஸ்வநாதன் அவர்கள் கல்வியை பற்றி சொன்னார். வட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற 38 மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தில் வட தமிழ்நாட்டில் உள்ள 20 மாவட்டங்கள் கடைசியில் ஒவ்வொரு முறை 10வது 12வது தேர்வில் கடைசி 38 எதுனா விழுப்புரம், 37 திருவண்ணாமலை, மாற்றி மாற்றி வரும். 36 தருமபுரி, 35 கடலூர், 34 செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், அவர் அரியலூர், இப்படி தான் மாற்றி மாற்றி கடைசி. இது நான் 1 வருஷம் 2 வருஷம் சொல்லலை, 25 ஆண்டுகளாக இதுதான் நடக்குது. இதுதான் இதுக்கு அசிங்கம், அது கைத்தட்டுறது. 25 ஆண்டு காலமாக இதுதான் நடந்துட்டு இருக்குது. கடைசியில் பார்த்தா இந்த மாவட்டம், அந்த காலத்தில் வடார்காடு, தென்னார்காடு, செங்கல்பட்டு மாவட்டம், சேலம் மாவட்டம், 4 பெரிய மாவட்டம் இன்னைக்கெல்லாம் பிரிச்சிருக்குது. அன்னைக்கு என்ன நிலையோ இன்னைக்கு தான் அதான். இது வரைக்கும் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 90 ஆவணங்களை வெளியிட்டிருக்கின்றார். 90 ஆவணங்கள். நாம் விரும்பும் சென்னை அப்படின்னு ஒரு ஆவணம். சென்னை எப்படி இருக்கணும், சென்னை 50 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்கணும், இன்னைக்கு சொல்றது யோசனை. இன்னைக்கு சுற்றுச்சூழல் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே யாரு? ஐயா தான். இன்னைக்கு நாளைக்கு பருவம் மாறப்போகுது, நமக்கு தயார் நிலையில் இருக்கணும். பசுமை தாயகம் ஒரு அமைப்பு தொடங்கினார். 34 அமைப்புகளை தொடங்கி இருக்கிறார். யாராவது இருக்கிறாங்களா அப்படி தொடங்கி இருக்கிறாங்க? 34 அமைப்புகளை எந்த தலைவராக? எதுக்கு? ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஒரு அமைப்பு தொடங்கு, தமிழுக்கு ஒரு அமைப்பு தொடங்கு. தொலைக்காட்சியில் என்னென்னமோ வந்தது, ஆனால் ஒரு மக்கள் தொலைக்காட்சின்னு ஒன்று புதுசாக தொடங்கி அதில் தமிழ் சொற்களை அடங்கி இன்னைக்கு எல்லா தொலைக்காட்சியிலும் மகிழுந்து, பேருந்து, கைபேசி, தொலைபேசி, நேரலை, இப்படி வார்த்தைகள் எல்லாம் சொல்றதுக்கு காரணம் யாரு? ஐயா. மானாட மயிலாட. ஆனால் இன்னைக்கு தமிழ் பேச வைக்கிற, அதை மாற்றி இன்னைக்கு தமிழ் பேச வைக்கிற, அதை யார் செய்தானா? எங்கள் ஐயா தான். அதான் கேட்குறேன். ஐயா எதோ எனக்கு தெரிஞ்சு என்ன வேற ஏதாவது ஜாதியில் பிறந்து, வேற ஏதாவது சமுதாயத்தில் பிறந்து, இல்லை வேற ஏதாவது மாநிலத்தில் பிறந்திருந்தாருன்னா நேரம் உலக தலைவர் அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். அந்த அங்கீகாரத்துக்காக தான் ஐயா வேலை செய்யல. ஐயா இல்லை, அவருக்கு அங்கீகாரம்லாம் தூசி போன்றது. எங்களுக்கு ஏக்கம் இருக்கு, எங்க மனசுல ஏக்கம் இருக்கு. இவ்வளவு செய்த மனுஷன் நீ அங்கீகாரம், நீ பாராட்ட வேண்டாம், கொச்சப்படுத்தாத. பாராட்டுறதுக்கு உங்களுக்கு மனசுல வராது, கொச்சப்படுத்தாதீங்க. எவ்வளவு இருக்குது. ஐயாவுடைய இந்த பயணத்தில் முக்கிய பங்கு எங்களுடைய அம்மா. அவங்களும் சிறு வயதில் கஷ்டப்பட்டு, ஐயாலாம் அந்த கஷ்டம்லாம் அது சாதாரண கஷ்டம் கிடையாது. காலனா ஏதோ வாங்கிறதுக்கு காலனா இல்லாத அந்த காலம் ரொம்ப சிரமப்படாது. அது பேசணும்னா அதுக்கு நிறையா பேச வேண்டியதாக இருக்கும். இவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு, ஆனால் படிப்பு அந்த கல்வியை விடலை. படித்து அங்கே ஊரில் கிராமத்தில் இல்லை, அப்புறம் சென்னையில் மூட்டை தூக்கி அதில் வர வருமானம். அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்துகிட்டு போவார். வீட்டிலேருந்து ஹார்பருக்கு 5 கிலோ நடந்து போகணும், சாப்பாடு எடுத்துகிட்டு போவார். அதில் வரும் என்ன வருமானம்? காலனா 10 அணா, அவ்வளோதான் வரும். அதுக்கப்புறம் படித்து பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுப்பார். அதில் பார்க்கில், பூங்காவில், விளக்கு அடியில் அங்கே தான் படிப்பார். ஏன்னா வீட்டில் கரண்ட் இருக்காது. அப்படி எடுத்து அதுக்கப்புறம் படித்து ஒரு மருத்துவராக தேர்வு பண்ணப்போ பணம் இல்லை கட்டுறதுக்கு. எங்கேயோ போயிட்டார், தஞ்சாவூர் போய் ஆற்றுல போய் விழுந்துடலான்னு போனார். அப்புறம் எல்லாம் பிடிச்சி கூப்பிட்டு வந்து அவரையெல்லாம் சேர்ந்து பணம்லாம் போட்டு படித்து ஒரு கையெழுத்து போட்டு அமெரிக்காவில் இருந்திருப்பார் ஐயா. வீசா, அப்போல்லாம் அமெரிக்காவுக்கு வீசா ஜஸ்ட் கையெழுத்து போட்டால் போதும். அவருடைய நண்பர்கள், ஐயாவுடைய கல்லூரி நண்பர்கள்
இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் அமெரிக்காவில் அங்கே மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கிறாங்க. அந்த நிலை இன்னைக்கு ஐயாவுக்கு வந்திருக்கும். கையெழுத்து போட்டிருந்தாலும் வீசா கையெழுத்து அவ்வளோதான். அப்போல்லாம் அப்ளை பண்ண போதும். ஆனால் நான் இங்கே இருப்பேன், என் மக்கள் இன்னைக்கு இவ்வளோ மோசமாக இருக்குன்னு ஒரே காரணத்துக்காக தான் இந்தியாவில் இங்கே தங்கி இங்கே வந்து மருத்துவராக வேலை செஞ்சு ஒரு இயக்கத்தை தொடங்கி சமூக நீதி போராட்டங்கள் செய்து பிறகு பார்த்தார் கட்சியை ஒன்று தொடங்கி கட்சிக்கு போட்டு இதெல்லாம் பண்ணி எல்லா சமுதாயத்திற்கும், தாழ்த்தப்பட்ட சமுதாயம், சிறுபான்மை மக்களுக்கு, இத்தனையோ நாடார் சமுதாயம் பிரச்சனையா இங்கே முதல்ல குரல் கொடுக்குது ஐயா தான். இப்படி எல்லாத்துக்கும் அருந்ததியருக்கு இன்னைக்கு இடஒதுக்கீடு கிடைச்சது யாருன்னா ஐயா தான். இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடுன்னா ஐயா தான். தென் மாவட்டத்தில் கலவரம்னா நேராக போய் ஐயா தான் அங்கே பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் கேட்குறேன், வட மாவட்டம் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த நிலையில இருந்தது? தினம் கலவரம், தினம் இந்த மட்டும் கிராமத்தை கொளுத்துவாங்க, அந்த கிராமத்தை கொளுத்துவாங்க, இங்கே அடிப்பாங்க, வெட்டுவாங்க, குத்துவான், கொலை நடக்கும், அவ்வளோ மோசமாக இருக்கும். பிறகு ஐயா வந்த பிறகுதான் இன்றைய வரைக்கும் அமைதியா இருக்கு வட தமிழ்நாடு. அதுக்கு ஒரே காரணம் ஐயா தான். ஒரே காரணம் இல்ல. எங்களுக்கும் நாங்க அரசியல் ஆதாயம் வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷத்துல மாத்தலாம். அது கன்சால்டேஷன் என்ன பிரச்சனை பண்ணா எல்லாம் ஒன்னா வருவாங்கன்னா அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லை. யாரும் வழக்கு வாங்கக்கூடாது, கேஸ் வாங்கக்கூடாது, படிக்கணும், வேலை. அதுக்கு தான் போராட்டம். இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்குறாரு. எதுக்கு இடஒதுக்கீடு? படிச்சு வேலைக்கு போகணும். அதுதான் எங்களோட நோக்கம். தவிர நீ சும்மா வச்சுக்கிட்டு நீ அடிதடியில் ஈடுபட்டு நீ பண்ணாத, வேண்டாம், அதெல்லாம் வேண்டான்னு சொல்ற ஒரு ஐயா. ஆனா அதுக்கு ஏதாவது அங்கீகாரம்? ஐயாவுக்கு வேலை இல்லை. இது அங்கீகாரமா? அதனால இன்னும் எவ்வளோ இருக்கு பேசலாம் மனசுல. இது போதும். இன்னைக்கு இந்த புத்தகத்தை நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும். இந்த நூலை படித்து மற்றவர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு, இளைய சமுதாயத்திற்கு இந்த நூலை நீங்கள் கொடுங்கள், படிக்க வையுங்கள். அவர்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு ஐயாவை பற்றி, ஐயா செய்த போராட்டங்களை பற்றி, ஐயா செய்த சாதனைகளை பற்றி தெரிந்து கொண்டு ஒரு சமூக மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம். சமூக மாற்றம், அதுதான் ஐயா அவர்களுடைய நோக்கம். சமூக மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து, சமூக மாற்றம்னா எல்லாம் அடங்குகிறது. அது கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, வேளாண்மை, சுற்றுச்சூழல், நீர் மேலாண்மை, குடிநீர் பிரச்சனை எல்லாமே சேர்ந்ததுதான் சமூக மாற்றம். அந்த மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் அடைவோம் என்று நாம் இந்த நேரத்திலே, இந்த நாளில் நாம் உறுதியேற்போம். நன்றி.